வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது டிடிஎல் காம்பனன்ட்ஸ். ஒரு ப்ரோக்ராம்ல நம்மளுக்கு மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா இன்வால்வ் ஆயிருக்கும். இந்த எல்லா காம்பனன்ட்ஸும் கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ ஒரு சில ப்ரோக்ராமோடைய ரெக்யர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு சில காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். தென் ஒரு சில ப்ரோக்ராம்ஸோடைய ரெக்யர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த எல்லா காம்பனன்ட்ஸுமே கூட நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கலாம். இப்ப பொதுவா நம்ம ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சாம்பிளுக்காக உங்களுக்கு எடுத்திருக்கேன். இந்த ப்ரோக்ராம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா நம்ம ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம செட் பண்றோம். அடுத்து இதுல எத்தனை மந்த்துக்கு நம்மளுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கால்குலேட் ஆகி வந்திருக்கு. ஃபார் 12 மந்த்ஸ் பெர் மந்த் 2.5. இந்த ப்ரோக்ராமுக்கு கண்டிப்பா இந்த காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ப்ரோக்ராம்ஸ்ல இருக்கக்கூடிய டிடிஎல் காம்பனன்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன்ஸ், அட்ரிபியூட்ஸ், மாடிஃபயர்ஸ், டேட்டா டைப்ஸ், ஆப்பரேட்டர்ஸ், சிம்பிள்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிளா நம்ம இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு சில காம்பனன்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா காம்பனன்ட்ஸுமே நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்ப டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கும்போது இந்த டெஃபினிஷன்ஸ்ல நம்மளுக்கு ஸ்கொயர் பிராக்கெட்ல எங்கெங்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோமோ இது எல்லாமே நம்ம டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டெஃபினிஷன்ஸ் கீழே நம்ம இந்த டெஃபினிஷன்ஸ்க்கான அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த அட்ரிபியூட்ஸை நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல ஒரு சில இடங்கள்ல நம்ம ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அதை நம்ம ப்ரிஃபிக்ஸஸா நம்ம இங்க ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அப்ப நம்ம சொல்லலாம். ஆஸ் சிம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம், அட் சிம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டாலர் சிம்பிள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ப்ரிஃபிக்ஸஸா நம்ம யூஸ் பண்ணோம். இது எல்லாமே கூட நம்ம ஒரு காம்பனன்ட் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இங்க நம்ம ஒரு சில ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அரித்மெட்டிக்கல் ஆப்பரேட்டர்ஸா நம்ம இங்க ஒரு சில ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்க நம்ம யூஸ் அப்படிங்கிற ஒரு மாடிஃபயர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபீல்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு இன்புட் நம்ம கொடுக்க போறோம். அந்த இன்புட் அப்படிங்கிறது அமௌண்ட் ஃபீல்டா தான் இருக்கணும். அமௌண்டா மட்டும்தான் டேலி எடுத்துக்கணும். அங்க நம்ம அமௌண்ட் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். அதர்வைஸ் நம்ம வேற ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபீல்டை நம்ம மாடிஃபை பண்றோம். இப்போ இந்த மாதிரி நம்ம கேரக்டர்ஸ் நம்ம கொடுத்துட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்காது. தென் நீங்க ஏதாவது நம்பர் நம்ம கொடுத்துட்டு அதை நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அமௌண்டா நம்மளுக்கு கன்சிடர் பண்ணிடுது. அப்ப இதை நம்ம மாடிஃபயர் அப்ப நம்ம சொல்றோம். இப்ப இந்த ஃபீல்ட் இந்த ஒரு ப்ரோக்ராம் அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க மல்டிபிள் காம்பனன்ட் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆயிருக்கு. இதுல ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம டெஃபினிஷன்ஸ் அப்ப நம்ம சொல்றோம். தென் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸஸ் அப்ப நம்ம சொல்றோம். தென் மாடிஃபயர் அப்படிங்கிறதும் இங்க இருக்கு. இப்ப கேட்வே டேலிய நம்ம மாடிஃபை பண்ணணுங்கிறதுக்காகவும் இந்த ஸ்பெஷல் சிம்பிள நம்ம யூஸ். இது நம்மளுக்கு டெஃபினிஷன் மாடிஃபயர் அப்ப நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஃபீல்டுக்கு நம்மளுக்கு யூஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றதுனால யூஸ் அப்படிங்கிற மாடிஃபயர் நம்ம யூஸ் பண்றோம். இது என்ன அப்படின்னா அட்ரிபியூட் மாடிஃபயர் அப்ப நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும். தென் அதே மாதிரி நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். அதனால ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். அப்ப காம்பனன்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டோட்டலாவே இவ்வளவுதான் நம்மளுக்கு காம்பனன்ட் அப்படிங்கிறது இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன்ஸ், அட்ரிபியூட்ஸ், மாடிஃபயர்ஸ், டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா நம்பரா இருக்கணுமா, அமௌண்டா இருக்கணுமா, லாஜிக்கலா தென் லாஜிக்கல் டேட்டா டைப்பா இருக்கணுமா. ஸோ எந்த மாதிரி நம்ம டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்டா நம்ம யூஸ் பண்ணலாம். ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம அரித்மெட்டிக்கல் ஆப்பரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. நம்ம இந்த ப்ரோக்ராம்ல நான் அரித்மெட்டிக்கல் ஆப்பரேட்டர்ஸை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சேன். தென் சிம்பிள்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸஸ்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்டா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த ப்ரோக்ராம்ல நம்மளுக்கு ஒரு சில இன்புட் நம்ம கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு நம்ம செப்பரேட்டா நம்ம ஃபங்க்ஷன் காம்பனன்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட்டா அந்த ஃபங்க்ஷனுக்கான கோடிங் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இவ்வளவுதான் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்கான ஆட்ரிபியூட்ஸா நம்ம யூஸ்
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு தொடர்ந்து இந்த அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது கோடிங்ல இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய இந்த சேனலை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டிடிஎல் லேர்ன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுடைய என்ரோல்மெண்ட்டை கன்ஃபார்ம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த அப்டேட்ல பார்ப்போம்.